பட் பொன்னியின் செல்வனுக்காக தனியா ஒரு விஷயங்கள் இல்ல ஸ்பெசிபிக் லைப்ரரிஸ் வாங்கினேன் இந்த படத்துக்காக. ஓகே. அனிமல் லைப்ரரிஸ்லாம். பட் அதை தவிர ஃபோலியில வச்சு கிரியேட் பண்ணுவோம். கேளுங்க. குதிரை அப்படியே போச்சா? பட் இந்த குதிரை சவுண்ட்ல என்னென்ன லேயர்ஸ் இருக்குன்னு ஒரு உதாரணத்தை காட்டுறேன். இப்போ இந்த லேயர் கேளுங்க. இது என்னன்னா அந்த பிரைடல் அந்த இது இருக்குல்ல, அதுல மெட்டல் லேயர்ஸ் மட்டும் இது. ஓகே. அது தனியா இருக்கும். ஸோ இதுல வந்து அதோட ஃபுட் ஸ்டெப்ஸ் எதுவுமே கேட்காது. அடுத்த லேயர் நீங்க கேட்டீங்கன்னா ஓகே, இது என்னன்னா இப்போ ஒருத்தர் குதிரை மேல உட்காந்துருக்காரு. ஸோ அவர் ஒரு ஆர்மர் போட்டிருக்காரு. அந்த சேடல் இருக்கு இல்லையா, குதிரை மேல உட்கார்ற அந்த இடத்துல அந்த லெதர் என்ன சத்தம் போடும், அந்த ஓகே அந்த சேடல் அது ஏறி இறங்கும்ல குதிரை ஓடும்போது அந்த சவுண்ட் மட்டும். ஓகே. அப்புறம் இது நமக்கு பரிச்சயமான குதிரையோட சவுண்ட். ஆனா அது மட்டும் பார்த்தாது. இங்க இது என்னன்னா அது வெறும் ஓடும்போது வெறும் ஓடாது, வெறும் கான்டாக்ட் சவுண்ட் மட்டும் தேவையில்லை, அது மண்ணை கிளப்பி விடுதுல்ல. ஆமா ஆமா ஆமா. அந்த கிளப்பி விடுற அந்த மண்ணோட சவுண்ட் இருக்குப்பா. ஸோ அது தனி லேயர். ஓகே. ஸோ அதனால அதெல்லாம் இருந்தாதான் உங்களுக்கு ஓவராலா